தமிழ் மக்களுக்காக, தமிழ் ஏழைகளுக்காக பாடுபட்ட இந்த தெய்வம் இன்னைக்கு நம்மளை விட்டு மறந்து விட்டது. செப்பவன் இந்த நேரத்தில் அவங்க உயிரை விட்டு அவருக்காக உயிரை விட்டு ஒரு பேர் இருக்கும். இந்த காற்று இன்னைக்கு சரிவு தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியாவுக்கே ஒரு சரிவு தான். என்னையா காசு 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 பணம் பணம் போங்க, நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போறீங்க? செத்தா கூட அருணாக்குடி அத்து விட்டுட்டு தான் உள்ளத்தி கொண்டு போய் போதைக்கிறான். தமிழ் சினிமாவில் ரஜினி, கமல் என உச்ச நட்சத்திரங்கள் கோலோசி கொண்டிருந்த காலத்தில் தனக்கென தனி பாணியில் நடிப்பை வெளிப்படுத்தி பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களை தன் பக்கம் கவர்ந்தெழுத்தவர் விஜயகாந்த். நடிப்பு கவனம் செலுத்தி கொண்டிருக்கும் போதே தன்னுடன் பணியாற்றிய சக கலைஞர்கள், பொதுமக்கள் என அனைவருக்கும் சரளமாக உதவி செய்து அவர்களின் மனதில் குடிகொண்டவர். தான் ஈன்ற பணத்தில் தன்னால் என்ற உதவிகளை செய்து வந்த விஜயகாந்த் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் தன்னலமற்ற சேவையை வழங்க விரும்பி அரசியலுக்குள் தனது காலடியை பதித்தார். திராவிட கட்சிகளால் தமிழ்நாடு அரசியல் சூழப்பட்டிருந்ததை அறிந்த விஜயகாந்த் தானும் திராவிட கட்சியை தொடங்கவே விரும்பினார். எம்ஜிஆர் மீது அளப்பரிய அன்பினை வைத்திருந்த விஜயகாந்த் தனது அரசியல் வாழ்க்கை முன்னோடியாக எம்ஜிஆரையே ஏற்றுக்கொண்டார். இதுவே பிற்காலத்தில் எம்ஜிஆரை போல் கொடுத்து கொடுத்து சிவந்த கைகள் என விஜயகாந்த் என மக்கள் போற்றி புகழ்ந்தனர். விஜயகாந்தின் ரசிகர்களும் விஜயகாந்தின் அரசியல் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்க 2005ஆம் ஆண்டு செப்டம்பர் 14ஆம் தேதி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற பெயரில் புதிய கட்சியை மதுரையில் தோற்றுவித்தார் விஜயகாந்த். ரசிகர்களின் பெரும்பான்மையான ஆதரவினால் கட்சியை தோற்றுவித்த நாளிலிருந்தே தேமுதிக மிகப்பெரிய வளர்ச்சியை எட்ட தொடங்கியது. கட்சி ஆரம்பிக்கப்பட்ட சொற்ப நாட்களிலேயே தேர்தல் வந்தாலும் 234 தொகுதிகளில் தேமுதிக சார்பில் தனித்து வேட்பாளரை களமிறக்கினார் விஜயகாந்த். விஜயகாந்தின் இத்தகைய முடிவுகள் அப்போது களத்தில் இருந்த திமுக மற்றும் அதிமுக கட்சிகளுக்கு வியப்பை ஊட்டியது. 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் விருதாச்சலம் தொகுதியில் களமிறங்கிய விஜயகாந்த் தான் சந்தித்த முதல் தேர்தலிலேயே 61,000த்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று வெற்றி அடைந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மற்ற அனைத்து தொகுதிகளிலும் தேமுதிக வேட்பாளர்கள் தோல்வியை தழுவினாலும் கணிசமான வாக்குகளை பெற்று மற்ற கட்சிகளை திரும்பி பார்க்க வைத்தது. தேமுதிகவின் 25 வேட்பாளர்கள் சொற்ப வாக்கிலேயே தோல்வியை தழுவினர். குறைந்த காலத்திலேயே தேமுதிக அடைந்த வளர்ச்சியை மற்ற திராவிட கட்சிகள் கண்காணிக்க தொடங்கின. இதன் பின் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகவின் தயவை திமுக மற்றும் அதிமுக கட்சிகள் எதிர்பார்த்தது என்றே கூறலாம். தேமுதிகவை கூட்டணிக்கு அழைக்க திமுக மற்றும் அதிமுகவுக்கு இடையே கடும் போட்டிகள் நிலவின. அந்த அளவிற்கு தேமுதிக ஒரு அசுர வளர்ச்சியை கண்டிருந்தது. இதன் பின் 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகவிற்கு அதிக அளவு சீட் ஒதுக்க கூட்டணியில் சேர்த்து கொண்டது அதிமுக. அதிமுக கூட்டணியில் 41 தொகுதிகளை பெற்ற தேமுதிகவிற்கு அப்போது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. நாம் தான் பிரதான எதிர்க்கட்சியாக வருவோம் என்று இம்முறை ரிஷிவந்தியம் தொகுதியில் போட்டியிட்ட விஜயகாந்த் 91,000த்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று கம்பீரமாய் வெற்றி பெற்றார். அதிமுக கூட்டணியில் கிடைத்த 41 தொகுதிகளில் 29 தொகுதிகளில் வெற்றி பெற்று அசத்தியது தேமுதிக. ஆளுங்கட்சியாக களமிறங்கிய திமுகவிற்கு இம்முறை எதிர்க்கட்சி வாய்ப்பு கூட இல்லாமல் போனது. 23 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்ற தேமுதிகவை விட குறைந்த அளவிலான தொகுதியையே கைப்பற்றியது திமுக.
பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றுவிட வேண்டுமென எண்ணிய விஜயகாந்திற்கு எதிர்க்கட்சி தலைவர் என்ற பதவி தேடி வந்தது. பிரதான எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்துடன் சட்டமன்றத்திற்குள் நுழைந்தது தேமுதிக. அரை நூற்றாண்டிற்கும் அதிகமாக தமிழ்நாட்டை ஆட்சி செய்து வந்த திமுக மற்றும் தேமுதிக கட்சிகளுக்கு மாற்று கட்சியாக தேமுதிக உருவானது. மக்களும் அதனை ஏற்றுக்கொண்டனர். சலசலப்புக்கெல்லாம் விஜயகாந்த் பயப்பட மாட்டேன் என்பது ஏன் தைரியமாக என்ன இங்க சத்தம் கேட்கணும், சத்தம் வந்து எனக்கு டிஸ்டர்ப் பண்ணும். கட்சியினரிடையே கராரான நிர்வாகம், கனிவான அரவணைப்பு என சரியான விகிதத்தில் கட்சியை நிர்வகித்தார் விஜயகாந்த். கட்சி பொதுக்கூட்டம் ஒன்றில் காசு என்ன காசு, உங்க வீட்டுக்கு வந்தா நீங்க சோறு போட மாட்டீங்களா என அவர் பேசிய பேச்சு தேமுதிக தொண்டர்களை மட்டுமின்றி எளிய மக்கள் அனைவரையும் கவர்ந்தெழுத்ததோடு கண்ணீரையும் வரவழைத்தது. எதுல மேடம்? காசுல தானே. நில உச்ச ஆக்கிரமிப்பு, நில உச்ச வரம்பு, நிலத்தை எடுத்துக்க, என்ன ஏக்கர் நீ எடுத்துக்கியா, மக்கள் கொடுத்தது எடுத்துட்டு போய் எனக்கு தேவையில்லை. எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்களா, அது இருக்கும்ல. என் மனைவிக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு உங்க சட்டத்தில் இடம் இருக்கும்ல. என் பிள்ளைக்குன்னு இத்தனை இருக்குல்ல, அது கிடைச்சா எனக்கு போதும். எவ்வளவு பேர் இருக்க, இந்த 4 பேர் வந்தா ஒரு நேரம் சோறு போட மாட்டீங்க. அதுலயே நம்மளுக்கு போதும், முடிஞ்சிடும். இத்தனை பேர் வீட்டுக்கு நான் போயிட்டு வரக்குள்ள முடிச்சிடும். என்னையா காசு 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 பணம் படப்புவாங்கயா நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போறீங்க? செத்தா கூட அருணாக்குடி அத்து விட்டுட்டு தான் உள்ளத்தை கொண்டு போய் போதைக்கிறான். காசும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அதிமுக கூட்டணியில் பங்கேற்று தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தாலும் எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்து பெற்றவுடன் தனது பணியை சரியாக செய்தது தேமுதிக. சட்டமன்ற கூட்டத்தொடரில் அதிமுகவினருக்கு எதிராக அமர்ந்திருந்த விஜயகாந்த் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு எதிராக குரல் உயர்த்தி பேசிய சம்பவம் தற்போது வரை இணையத்தில் வைரலாகி கொண்டிருக்கிறது. காரசார விவாதமாக அமைந்த இந்த கூட்டம் இரு கட்சிகளுக்கிடையே சவாலாகவும் மாறியது. கூட்டணியாய் சேர்ந்து பயணித்த கட்சிகள் எதிரிகளாய் முறைத்துக் கொண்டனர். பேரவைத் தலைவர் அவர்களே, தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், நாங்க தோல்வியை ஒப்புத்துக்கல, கேட்டதுக்கு மட்டும்தான் பதில். பேரவைத் தலைவர்களே, நாங்க என்ன கேட்டோம் அதற்கு மட்டும்தான் பதிலை தவிர சங்கரங்கள்னா பெண்ணகத்துல ஏன் தோத்தீங்க சொல்லுங்க. தலைவர் அவர்களே, நிதியமைச்சர் சொன்னபடி சொன்னார், உள்ளாட்சி தேர்தலில் இதுவரைக்கும் ஏதாவது வன்முறை நடந்ததா இல்லை ஏதாவது நடந்ததானா பத்திரிகைகளை போடலைன்னா நான் என்ன தொகுதிக்கு போகும் பொழுது என்னை வந்து சேர்ந்தவங்களும் சரி மற்றவங்களும் எப்படி நடக்கப்பட்டது. இதுக்கு குறிப்பு இல்லை, இதற்கு எதுவும் சொல்லுங்கன்னா சொல்ல முடியாது. இப்ப திருட்டுத்தனமா ஓட்டு போட நீங்களும் தான் சொன்னீங்க. நீங்களும் தான் அந்த இதுல எலக்ட்ரானிக்கல் சொல்லி முடிச்சிடுறேன், அப்புறம் நீங்க பேசுங்க. எலக்ட்ரானிக்கல் ஓட்டுல அவரோட எல்லாரும் தான் கோர்ட்டுக்கு போனோம். இருக்கும்போது அவர் கொடுத்துறோம், அப்புறம் வாய்ப்பு தராங்க. ப்ளீஸ் இடம் மாண்பு வருவாய்த்துறை அமைச்சர், ப்ளீஸ் இடம். மாண்பு பேசு இங்க. அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதாவை கண்டு அதிமுகவினர் ஓடி ஒளிந்து கொண்டிருக்க தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பேசிய சம்பவம் அனைவரையுமே திரும்பி பார்க்க வைத்தது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவை விஜயகாந்த் எதிர்க்க தொடங்கியதிலிருந்தே ஊடகங்களில் தலைப்பு செய்தியாகவும் முக்கிய செய்தியாகவும் மாறினார் விஜயகாந்த். அதே காலகட்டத்தில் அவரது உடல்நிலையும் சீராகாமல் போக அவரது கம்பீர குரலில் தடுமாற்றம் ஏற்பட்டது. நிமிர்ந்த நடையுடன் திமிரும் அவரது உடல் மொழி சற்றே கலையிழந்தது. அவ்வப்போது ஊடகங்களில் கேட்கப்படும் கேள்விகளால் கோபமடைந்த விஜயகாந்த் அவ்விடத்திலேயே பத்திரிகையாளர்களை விமர்சிக்க தொடங்கினார்.
நான் பேசணுங்கிறது. நான் ஏன் இதெல்லாம் யோசிச்சேன்னா, இன்னைக்கு என்ன வேலை ஏன் இப்படி எந்திரிச்சு ஒரு எடுக்கிறாரு போட்டா உட்காந்து எடுக்கல. நான் தான் தெரியலைங்க, எந்திரிச்சு எடுத்தா பாசாங்கற்ற அவரது குணம் தோன்றியதை அந்த இடத்திலேயே பேசுவது செய்வது என அவரது பண்புகள் மீம் கிரியேட்டர்ஸ்களுக்கு விருந்தாகின. அவரது உடல்நல குறைபாடு, கம்பீரமற்ற குரலும் கலையிழந்த உடல் மொழியையும் ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கினர் மீம் கிரியேட்டர்ஸ்கள். மக்களும் அதனை அப்படியே எடுத்துக்கொண்டு அவரது செயல்களை நகையாடத் தொடங்கினர். ஆதரவற்றவர்களுக்கு அன்போடு அன்னமிட்டு அகமகிழ்ந்த அந்த அப்பழுகற்ற இதயம் மீம் கிரியேட்டர்ஸ்கள், ஊடகங்கள், மக்கள் என அனைவரும் செய்த செயலால் நொறுங்கியது என்றே சொல்லலாம். உடல்நல குறைவோடு சேர்ந்து மனதளவிலும் அவர் மிகுந்த சோர்வடைந்தார். இதற்கிடையில் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்க தொடங்கியது. விஜயகாந்திற்கு உடல்நல பிரச்சனை இருந்தாலும் அவருக்குண்டான வாக்கு வங்கி குறைந்திருக்காது என்றே இரு திராவிட கட்சிகளும் எண்ணின. அதிமுக இடையே மோதல் காரணமாக இம்முறை அக்கட்சியுடன் கூட்டணி இருக்காது என்பது வெட்ட வெளிச்சமானது. இதனால் கூட்டணிக்காக தேமுதிகவின் வருகைக்காக திமுக காத்திருந்தது. 2016 சட்டமன்ற தேர்தல் போன்றே இம்முறையும் அதிமுகவின் செல்வாக்கு ஓங்கி இருப்பதை அறிந்த திமுக தேமுதிகவை தங்கள் கூட்டணி பக்கம் இழுக்க நிறைய முயற்சிகள் மேற்கொண்டன. அப்போதைய திமுக தலைவர் கருணாநிதி கூட தேமுதிகவின் வருகையை எதிர்பார்த்து பழம் நழுவி பாலில் விழும் என கூறினார். ஆனால் யாரும் எதிர்பார்க்காதபடி திமுக அதிமுகவுக்கு எதிராக மக்கள் நல கூட்டணி எனும் 3வது கூட்டணி உருவாக்கப்பட்டது. அதிமுக கூட்டணியிலிருந்து தேமுதிக விலகிய நிலையில் மதிமுக, விசிக, கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளுடன் தேமுதிக சேர்க்கப்பட்டு மக்கள் நல கூட்டணி என்ற பெயரில் கூட்டணி ஏற்படுத்தப்பட்டு முதலமைச்சர் வேட்பாளராக விஜயகாந்த் களமிறக்கப்பட்டார். கூட்டணி பகிர்வுகள் முடிக்கப்பட்டு தேமுதிகவிற்கு 104 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. எப்பொழுதும் திமுக அதிமுகவிற்கு இடையே கடும் போட்டிகள் நிலவி வரும் நிலையில் இம்முறை ஏற்படுத்தப்பட்ட 3வது கூட்டணியால் தமிழ்நாடு அரசியல் களம் சூடு பிடித்தது. விஜயகாந்தின் உடல் மற்றும் மன சோர்வு உள்ளிட்டவைகளால் அவர் முறையாக பிரச்சாரம் செய்ய முடியாமல் போனது. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவே வெற்றி பெற்று ஆளும் கட்சியானது. திமுக 89 தொகுதிகள் வெற்றி பெற்று எதிர்க்கட்சியாக உருவெடுத்தது. மக்கள் நல கூட்டணி சார்பில் போட்டியிட்ட 234 வேட்பாளர்களில் ஒருவர் கூட வெற்றி பெறாமல் மோசமான தோல்வியே கிடைத்தது. எதிர்க்கட்சியாய் வலம் வந்த தேமுதிகவிற்கு இந்த தேர்தல் ஒரு தொகுதியில் கூட வெற்றி கிடைக்காமல் ஏமாற்றமே மிஞ்சியது. விஜயகாந்த் திமுக கூட்டணிக்கு சென்றுவிடக் கூடாது என்பதற்காகவே முதலமைச்சர் வேட்பாளர் என்ற ஆசை காட்டி அவரது அரசியல் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இந்த தோல்விக்கு பிறகு தேமுதிகவின் முக்கிய தலைவர்கள் திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு இடம் மாறினர். விஜயகாந்தின் அரசியல் வாழ்க்கையில் இது பேரடியாக பார்க்கப்பட்டது. தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் உடல்நிலை, கட்சியின் தலைவர்கள் இடம் மாற்றம் உள்ளிட்டவைகளால் தேமுதிக கட்சியின் நிலை பரிதாபத்திற்குள்ளாகின. நாளுக்கு நாள் விஜயகாந்தின் உடல்நிலை மோசமானதால் அவர் வீட்டிற்குள்ளேயே ஓய்வெடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார். தளர்ந்து போன அந்த கம்பீர குரல் இப்போது முற்றிலும் இல்லாமல் போனது. கலைஞர்கிட்ட தான் இருக்கு. நானும் அவரும் ரொம்ப நல்லா படம் விஜயம் நீங்க சொல்லாமா அவர் என்ன கூப்பிடுறது ஆவதுக்கு ஒரு அவருக்காக தங்கப்பண்ண கூட நான் கொடுத்தேன். விழாலாம் எடுத்தேன், தங்கப்பண்ண விழாலாம் எடுத்தேன். கலைஞருடைய மறைவினால் தாங்க முடியல. ஏன்னா அவர் போனாருங்கிறது என்னால் நம்ப முடியல.
சினிமா பட காட்சியில் எதிரிகளை பறந்து அடித்த அவரது கால்கள் நடக்க முடியாத நிலைக்கே சென்றது. விஜயகாந்தின் இத்தகைய நிலை அனைத்து மக்களையும் கவலையுற செய்தது. அவ்வப்போது தனது பிறந்தநாள் கொண்டாட்டம், கட்சி தொடங்கப்பட்ட நாள் கொண்டாட்டம் உள்ளிட்ட விழாக்களின் போது கட்சியின் அலுவலகத்தில் தோன்றி தொண்டர்களை சந்தித்து வந்தார். அள்ளி அள்ளி கொடுத்த அந்த கைகள் தங்களை பார்த்து அசைக்காதா என்ற ஏக்கத்தில் தொண்டர்கள் விஜயகாந்தை பார்த்து சென்றனர். வந்தவருக்கெல்லாம் வாரி வழங்கிய உள்ளம் கொண்ட வள்ளல் எங்களை கட்டி தழுவாதா என தமிழ் மக்களும் கண்ணீரை சிந்த தொடங்கினர். சில வருடங்களாக வீட்டிலேயே ஓய்வெடுத்து வந்த விஜயகாந்திற்கு இம்மாத தொடக்கத்தில் திடீரென மூச்சு திணறல் பிரச்சனை ஏற்படவே அவர் மருத்துவமனைக்கு அவசரமாய் அழைத்துச் செல்லப்பட்டார். அவருக்கு அங்கு வெண்டிலேட்டர் சிகிச்சை அளிக்கப்படுகிறது என தெரிந்ததுமே அவர் உடல்நிலை குறித்து பல்வேறு கேள்விகள் எழத் தொடங்கின. விஜயகாந்தின் உடல்நிலை குறித்து சர்ச்சைகள் கிளம்பிய நிலையில் தனது கணவரின் உடல்நிலை சீராக உள்ளதாக வீடியோ வெளியிட்ட பிரேமலதா விஜயகாந்த் ஊடகங்களில் வெளியான செய்திகளுக்காக தனது வருத்தத்தையும் வெளிப்படுத்தினார். வழக்கமான மருத்துவமனை அறிக்கை தானே தவிர அதில் பதட்டப்படவோ பயப்படவோ ஒன்றும் இல்லை. கேப்டன் அவர்கள் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் சிறந்த முறையில் இங்கு மருத்துவ நிர்வாகம், மருத்துவர்கள், செவிலியர்களுடன் நானும் அவர்களுடன் இருந்து தலைவரை நல்லபடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். வெகு விரைவில் தலைவர் அவர்கள் பூரண நலன் பெற்று உங்கள் வீடு திரும்பி உங்கள் அத்தனை பேரையும் நிச்சயம் சந்திப்பார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன். 2 வாரம் சிகிச்சைகள் முடிந்த பின் வீட்டிற்கு திரும்பினார் விஜயகாந்த். விஜயகாந்தின் உடல்நிலை குறித்து கிளம்பிய வதந்திகள் உண்மையல்ல என அனைத்து மக்களும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். ஆனால் அந்த நிம்மதி நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை என்பதே நிதர்சனமாக மாறியது. விஜயகாந்த் மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டவுடன் உடனுக்குடன் தேமுதிக மாநில செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடத்தப்பட்டு பிரேமலதா விஜயகாந்த் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் தேர்வு செய்யப்பட்ட சில நாட்களிலேயே மீண்டும் விஜயகாந்திற்கு உடல்நல கோளாறு ஏற்பட்ட நிலையில் சென்னை மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். வழக்கமான சிகிச்சைதான், அவர் மீண்டும் வீட்டிற்கு வந்து விடுவார் என மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில் அவர் உடல் மட்டுமே மீண்டும் வருகிறது என்ற செய்தி கிடைத்தது. மக்கள் தெய்வமே, தென்னாட்டு சிங்கமே, தேரத மண்ணே, பாக்கெட் மணி எடுத்து செலவு பண்ற தலைவா, திரும்பி வாங்க தலைவா. கோடான கோடி மக்கள் மக்களுக்காக, கோடான கோடி மக்கள். கொடுத்து கொடுத்த சிவந்த கரம் தனது செயலை நிறுத்திக் கொண்டது. அள்ளி அள்ளி தந்த அவரது கொடை எண்ணம் தனது சிந்தனையை நிறுத்திக் கொண்டது. வந்தோருக்கெல்லாம் ஆகாரமிட்டு அலைபெறிய மகிழ்ச்சி கொண்ட அந்த அழகிய முகம் தன் கண்களை மூடிக்கொண்டது. கேப்டன், புரட்சி கலைஞர் என மக்களால் அன்போடு அழைக்கப்பட்ட விஜயகாந்த் மறைந்து போனார். காலையிலேயே கிடைத்த இந்த செய்தி மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது, தூக்கத்தை கலைத்தது. பசியரும் நாவினையும் பொருளேந்தும் கைகளையும் வெறுத்த விஜயகாந்த் தன்னை சுற்றி இருப்பவர்களை பசியும் தேவையும் அண்டாமல் பாதுகாத்தார். தமிழ் சினிமாவிலும் சரி, தமிழ்நாட்டு அரசியலிலும் சரி, இன்னும் பல தசாப்தங்கள் கடந்தாலும் விஜயகாந்தின் பெயர் தனித்தே நிற்கும், தலை நிமிர்ந்து பல வரலாறுகளை சொல்லும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.